फ्रेंड्स நீங்க இப்பதான் நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்கறீங்கன்னா எங்க சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி எங்க எல்லாருக்கும் சப்போர்ட் பண்ணுங்க. நம்மளோட Dress எப்படி இருக்குன்னு இன்னும் யாரும் கமெண்ட்ல சொல்லவே இல்ல. फ्रेंड्स எங்களோட Dress நல்லா இருக்கான்னு கமெண்ட்ல சொல்லுங்க. Dress பத்தி கேக்குறதெல்லாம் அப்புறம் இருக்கட்டும். இண்டிபெண்டன்ஸ் டேக்கு ஏதாவது பண்ணீங்களா இல்லையா? நம்ம ஸ்ட்ரீட்ல ஃபிளாக் ஹைஸ்டிங் பண்ணவே இல்லை. என்ன நினைச்சிட்டு இருக்கீங்க எல்லாரும்? தர்ஷன் ஆமடா எப்படி மறந்தோன்னு தெரியலையே. Oh my god அபி what is this? நம்ம இண்டிபெண்டன்ஸ் டே இந்த அளவுக்கு மறந்துட்டு இருந்துட்டோம். இட்ஸ் ஓகே அபி, நம்ம இன்னைக்கு இண்டிபெண்டன்ஸ் டே கிராஃப்ட் எல்லாம் ரெடி பண்ணிடலாம். அதுக்கு நம்ம செலிப்ரேட் பண்ணலாம். பிங்கி சொல்றது கரெக்ட் தான். இண்டிபெண்டன்ஸ் டே கிராஃப்ட் ஆளுக்கு ஒண்ணா பண்ணி காட்டுங்க. யாருக்கு எது நல்லா பண்ண வருமோ அது செஞ்சு காட்டுங்க. அப்பதான் நமக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். நம்ம வீடியோஸ் பார்க்குற நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ் எல்லாருக்குமே யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஓகே இட்ஸ் ஓகே. ஃபர்ஸ்ட் யார் பண்ண போறீங்க? பிங்கி ஃபர்ஸ்ட் நம்ம இண்டிபெண்டன்ஸ் டே கிராஃப்ட் பண்ணலாம். அது தேவையான திங்ஸ் எல்லாம் எடுத்துட்டு வந்துடலாம். அதுக்கு ரொம்ப மினிமமான பொருள் இருந்தா போதும். இந்த மாதிரி வந்து ஆரஞ்சு அண்ட் கிரீன் கலர் பேப்பர் இருக்கணும். அதுக்கப்புறம் ஒயிட் கலர் ஏஃபோர் ஷீட் இருக்கணும். சப்போஸ் ஒயிட் கலர் ஏஃபோர் ஷீட் இல்ல அப்படின்னா இந்த மாதிரி நோட்ல நடு பக்கத்துல இருக்கும் இல்லையா, அதுல இருந்து கிழிச்சு எடுத்துக்கோங்க. அப்புறம் இந்த மாதிரி ஃபெவிகால் டப்பா கூட எடுத்து வச்சுக்கோங்க. அப்புறம் ஒரு சிசர் கூட தேவைப்படும். ஒரு நேவி ப்ளூ கலர் பென் எடுத்துக்கோங்க. ஸ்கெட்ச் எடுத்துக்கோங்க. ஓகேவா? பென் இல்லைன்னா ஸ்கெட்ச் எதுவுமே எடுத்துக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த மாதிரி பொருட்கள் இருந்தாவே போதும். இதை வச்சு நம்ம சூப்பரா விதவிதமா இண்டிபெண்டன்ஸ் டேக்கு கிராஃப்ட் பண்ணலாம். ஒருத்தவங்களும் ஒரு ஐடியா ஷேர் பண்ண போறோம். யாரோட ஐடியா பிடிச்சிருக்குன்னு மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. ஓகே தர்ஷினி, ஃபர்ஸ்ட் நீயே ட்ரை பண்ணு. நீ எப்படி பண்றேன்னு பார்க்கலாம். அதுக்கப்புறம் நான் பண்றேன். அப்புறம் தர்ஷன், அப்புறம் ஒருத்தவங்களா பண்ணலாம். ஓகே பிங்கி, நீ சொன்ன மாதிரி ஃபர்ஸ்ட் நானே ட்ரை பண்றேன். நான் என்ன பண்ணலாம்னு இருக்கேன்னா, இண்டிபெண்டன்ஸ் டேக்கு நம்ம ஒரு பேண்ட் மாதிரி பண்ணலாமா, கையில மாட்டிக்கிற மாதிரி கொஞ்சம் டிஃப்ரெண்டா வித்தியாசமா பண்ணலாம்னு இருக்கேன். சரி ஓகே, என்கிட்ட ஏஃபோர் ஷீட் இல்லையா, அதனால இந்த மாதிரி ஒரு நோட்டோட நடுப்பக்கத்துல இருந்து கிழிச்சு எடுத்துக்கிறேன். இதுல இருந்து ஒரு நெட்டுக்கு ஒரு பேப்பர் நம்ம கிழிச்சு எடுத்துக்கணும். சரியா? அந்த மாதிரி வந்து ஒரு சின்ன ஷீட் மாதிரி கிழிச்சு எடுத்துக்கோங்க. சிசர் வச்சு நம்ம கட் பண்ணிக்கலாம். இதே மாதிரி இன்னொரு ஒயிட் கலர் பீஸும் தேவைப்படும். ஓகேவா? இதே மாதிரி நம்ம என்ன பண்ணிக்கலாம், ஆரஞ்சு அண்ட் கிரீன் கலர் பேப்பர்ல இருந்து நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். ஏன்னா நம்மளோட ஃபிளாக் வந்து ட்ரை கலர் ஃபிளாக் தானே. ஓகேவா? அதனால வந்து இந்த 3 கலர் பேப்பரும் நமக்கு தேவைப்படும். இப்போ ஒயிட்ல வந்து 2 பீஸ் ஆல்ரெடி கட் பண்ணியாச்சு. இப்போ ஆரஞ்சு கலர்ல ஒரு பீஸ் மட்டும் தேவைப்படும். அதே மாதிரி கிரீன் கலர்லயும் ஒரு பீஸ் மட்டும் தான். ஓகேவா? மொத்தமா 4 பீசஸ் வரும். சரி, இதை வச்சு நீ என்ன பண்ண போற தர்ஷினி? நானும் சொன்னேன் இல்லையா, இதை வச்சு கைக்கு போடுற பேண்ட் தான் பண்ண போறேன். இண்டிபெண்டன்ஸ் டே அப்ப நிறைய பேர் வந்து கடையில விலை கொடுத்து நம்ம வாங்குவோம் இல்லையா, 10 ரூபாய் பேண்டு, 5 ரூபாய் பேண்டு, அந்த மாதிரிலாம் வாங்குவோம் இல்லையா. அந்த மாதிரிலாம் வாங்காம நம்ம கிட்ட இருக்கிற பேப்பரை வச்சு ஈஸியா நம்மளே சூப்பரா பேண்ட் செய்யலாம். அதுதான் இப்ப நான் உங்களுக்கு சொல்லி தர போறேனே. நீ இண்டிபெண்டன்ஸ் டேக்கு முன்னாடி சொல்லி கொடுத்ததுனால கொஞ்சம் யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும். லேட்டா சொல்லி தரியே. சரி பரவாயில்ல, என்ன பண்றது, நமக்கு முடியல, நம்ம இப்பதான் போட்டுட்டு இருக்கிறோம். இதை வந்து யூஸ் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் எதுனா ஃபங்க்ஷன் வருதுன்னா இந்த மாதிரி நீங்க மேக் பண்ணி நீங்களும் யூஸ் பண்ணிக்கோங்க. இப்போ பாத்தீங்கன்னா இப்போ நான் எப்படி ஒட்டணும், ஃபர்ஸ்ட் ஆரஞ்சு கலர் பேப்பர் மேல கிரீன் கலர் பேப்பர் வச்சு ஒட்டிட்டேன். அதுக்கப்புறம் கிரீன் கலர் பேப்பர் மேல ஒயிட் கலர் பேப்பர் ஒட்டிட்டு, அதுக்கப்புறம் இந்த சைடு ஆரஞ்சு கலர் பேப்பர்ல மேல ஒயிட் கலர் பேப்பர் வச்சு ஒட்டிட்டோம்னா இந்த மாதிரி கிடைச்சிரும். இப்போ இதை நம்ம என்ன பண்ணிக்கிறோம்னா, நம்ம அம்மா நமக்கு ஸ்கூலுக்கு போறதுக்கு ஜடை பண்ணி விடுவாங்க இல்லையா, அதே பேட்டர்ன் தான். இப்போ இந்த கிரீன் கலர் அப்படியே லைட்டா இந்த மாதிரி மடிச்சு விட்டுறணும். அதுக்கப்புறம் இந்த சைடுல இருந்து இந்த ஆரஞ்சு கலர் பேப்பரை கரெக்டா இந்த மாதிரி மடிச்சு விடணும். பிரஸ் பண்ணி விட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் இப்போ இந்த ஒயிட் கலர். ஓகேவா? ஜடை பண்ண தெரிஞ்சவங்களுக்கு இது ஈஸியா வந்துடும். அப்படி இல்லைன்னா இந்த வீடியோவை பாஸ் பண்ணிட்டு நாங்க எப்படி பண்றோமோ அதே மாதிரி ட்ரை பண்ணீங்கன்னா கண்டிப்பா உங்களுக்கு வரும். இப்போ இதே மாதிரி நம்ம என்ன பண்ணணும்னா எண்ட் வரைக்கும் நம்ம பின்னி எடுத்துக்கணும். இது பாக்குறதுக்கு நல்லா ஈஸியா இருக்குது, ஜடை பண்ற மாதிரியே இருக்குது. ஆனா நீ பின்ன பாக்குறதுக்கு நல்லா அழகா ரெடி ஆயிட்டு வருது. இதுதான் கைக்கு மாட்டுற பேண்டா? இதுதான் நீ ட்ரை பண்றியா தர்ஷினி? ஆனா சூப்பரா இருக்குது பாக்குறதுக்கு. இரு ஜனனி, அதுக்குள்ள எதுக்கு ஆசைப்படுற? நம்ம இப்பதான் பண்ணிட்டு இருக்கிறோமே, அதுக்குள்ள ஏன் நீ ஆசைப்படுற? நம்ம ஃபுல்லா ஃபினிஷ் பண்ணிட்டு நம்ம காட்டலாம் எப்படி இருக்குன்னு சொல்லிடுங்க. சரியா? இப்போ நம்ம ட்ரை கலர் ஃபிளாக் வச்சு ட்ரை கலர் ஃபிளாக் இருக்கு இல்லையா, அதுக்கு தான் நம்ம பேண்ட் செஞ்சுட்டு இருக்கிறோம். பேண்டு, அதுக்கப்புறம் வந்து தலைக்கு மாட்டுற தொப்பி, நிறைய நம்ம செஞ்சுக்கலாம். அதுக்கப்புறம் வந்து நம்ம ஸ்கூலுக்கு போட்டு போறதுக்கு ட்ரை கலர்ல பேட்ச் எல்லாமே நம்ம செஞ்சுக்கலாம். எல்லாமே சூப்பரா யூனிக்கா செய்யலாம். எங்க எல்லாருக்கும் ஒரு ஐடியாஸ் தெரியும். அது எல்லாத்தையுமே நாங்கள் உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்கிறோம். ஓகே, இப்போ பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட்ல இருந்து ஸ்டார்ட் பண்ணி கடைசி வரைக்கும் இந்த மாதிரி பின்னி எடுத்துக்கோங்க. அபி, நீ என்ன ஐடியா ஷேர் பண்ண போற? எனக்கு இன்னைக்கு ரொம்ப மூட் டல்லா இருக்குது, என்ன சொல்றதுன்னு தெரியல. நீயே பிங்கி தர்ஷன் நீங்க மட்டுமே இப்போதைக்கு ஷேர் பண்ணுங்க. எனக்கு கொஞ்சம் உடம்பு சரியில்லாத மாதிரி இருக்கு. நீங்க என்ன பண்றீங்கன்னு நான் உட்காந்து பார்த்துட்டு இருக்கிறேன். நெக்ஸ்ட் டைம் ஏதாவது கிராஃப்ட் ஐடியா ஷேர் பண்றப்ப கண்டிப்பா நான் உங்களுக்கு சொல்றேன். சரி ஓகே, அபிக்கு எனக்கு உடம்பு சரியில்லையா, அதனால ஃபர்ஸ்ட் நாங்க மட்டும் செஞ்சு காட்டுறோம். இப்போ பாத்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ், ஃபர்ஸ்ட்ல இருந்து ஸ்டார்ட் பண்ணி எண்ட் வரைக்கும் நம்ம சூப்பரா பின்னி எடுத்தாச்சு. இப்போ கடைசியில வரும்போது கரெக்டா வந்து ஃபெவிகால் அப்ளை பண்ணி ஒட்டி விட்டுருங்க. எக்ஸஸா இருக்கிற பீசஸ் எல்லாத்தையுமே நம்ம கட் பண்ணி விட்டுறலாம்.
இப்போ பார்த்தீங்கன்னா ஃபுல்லுத்துக்கு நம்ம ஃபினிஷ் பண்ணி முடிச்சாச்சு. நம்ம அம்மா வந்தாங்கன்னா ஜடை பண்ணி முடிச்சதுக்கப்புறம் நமக்கு ரிப்பன் வச்சு கட்டி விடுவாங்க. நம்ம ஃபெவிகால் வச்சு ஒட்டி விட்டுலாம், அவ்வளோதான். இப்போ இந்த சைடு எக்ஸஸாக இருக்கிறது எல்லாத்தையும் இந்த மாதிரி கட் பண்ணி விட்டுலாம். இப்போ பார்த்தீங்களா இவ்வளோ சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. ஓகே, இப்போ நமக்கு என்ன தேவைன்னா ஃப்ளாக்ல வந்து சென்ட்ரல் அசோக சக்கரம் இருக்கும் இல்லையா, அதுதான் பண்ணிக்க போகிறோம். அதுக்கு இந்த மாதிரி வந்து 2 பீஸ் காயின் இருக்கும் இல்லையா, அதை எடுத்து வச்சு நல்ல பேப்பரில் ரவுண்ட் ஷேப்பில் கட் பண்ணி எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் நல்ல ஒரு நேவி ப்ளூ கலர் வந்து நடுவில் வந்து நம்ம சக்கரத்துக்கு கோடு கூட போடுவோம் இல்லையா, அந்த மாதிரிலாம் போட்டுக்கோங்க. இது பேப்பராக இருக்கிறனால கொஞ்சம் தின்னாக இருக்குன்னு சொல்லிட்டு நான் 2 பேப்பரில் வந்து இந்த மாதிரி பண்ணி ஒட்டிக்கிறேன். இப்போ நம்ம ப்ளூ கலர் பெண்ணை எடுத்துட்டு அசோக சக்கரமாக நம்ம ரெடி பண்ணிக்கலாம். ஓகேவா, இது கொஞ்சம் பெரிய சைஸில் ரெடி பண்ணிக்கோங்க. நான் கொஞ்சம் குட்டியாக ரெடி பண்ணிட்டேன். கொஞ்சம் பெரிய சைஸில் ரெடி பண்ணி கைக்கு மாட்டுறப்ப இன்னும் கொஞ்சம் பார்க்கறதுக்கு நல்லா இருக்கும். ஓகேவா, இண்டிபெண்டன்ஸ் டே கிராஃப்ட் பண்ணலாம்னு சொல்லிட்டு எல்லாரையும் ரெடி பண்ணி விட்டுட்டு, டே தர்ஷன் நீ என்னடா ஓரமா போய் உட்காந்துட்டு இருக்கிற, நீ என்ன ஐடியா ஷேர் பண்ண போற? நானெல்லாம் இப்படி ஜடை பின்றது அதுக்கப்புறம் பூ வைக்கிறது இந்த மாதிரி எல்லாம் சொல்லி தந்துட்டு இருக்க மாட்டேன். நான் சொல்லி தரதெல்லாம் ஈஸியாகவும் இருக்கும், எல்லாரும் பண்ற மாதிரியும் இருக்கும். இப்போ நானும் எல்லாரும் பண்ற மாதிரி தான் சொல்லி கொடுத்துருக்கேன், ஈஸியாக தான் பண்ணி கொடுத்துருக்கேன். சரி ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம இந்த அசோக சக்கரம் மாதிரி ரெடி பண்ணோம் இல்லையா, அந்த சென்டரில் இந்த மாதிரி வந்து ஃபெவிகால் அப்ளை பண்ணி ஒட்டு விட்டுலாம். அவ்வளோதான், நம்மளுடைய இண்டிபெண்டன்ஸ் டே பேண்டு ரெடி ஆயிடுச்சு. இதை எப்படி கையில் மாட்டுறதுன்னு இப்போ நாங்கள் சொல்லி காட்டுற பாருங்க. இந்த மாதிரி வச்சுக்கோங்க, வச்சுட்டு அவ்வளோதான். இதை பின்பக்கமாக நம்ம அப்படியே வாட்ச் இன்சர்ட் பண்ணுற மாதிரி நம்ம இன்சர்ட் பண்ணி விட்டுலாம். இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், இதை அப்படியே எடுத்துட்டு ஒரு ஷீட்டை இன்னொரு ஷீட்டுக்குள்ள இன்சர்ட் பண்ணீங்கன்னா அப்படியே நல்லா உள்ளுக்குள்ள போயிடும். உங்களுக்கு தேவையான சைஸ்க்கு நீங்கள் அட்ஜஸ்ட்மெண்ட் கூட பண்ணிக்கலாம். ஓகேவா, இப்போ நாங்கள் எங்கள் பாப்பாவுக்கு போட்டு விடுறோம் பாருங்க, எவ்வளவு அழகா இருக்குது பாத்தீங்களா. இந்த மாதிரி போட்டீங்கன்னா ரொம்ப சூப்பரா இருக்கும், நீங்களே மேக் பண்ண மாதிரி இருக்கும். கடையில 10 ரூபாய் கொடுத்து வாங்க வேண்டிய அவசியமே இல்லை. அந்த 10 ரூபாய்க்கு நல்லா ஸ்நாக்ஸ் வாங்கி சாப்பிட்டுட்டு போயிடலாம். அட தர்ஷினி, நல்லா தான் இருக்குது பாக்கிறதுக்கு, சூப்பரா இருக்குது. சரி சரி, ஓகே. நெக்ஸ்ட் பிங்கி நீ தான் பண்ணணும். எஸ், நெக்ஸ்ட் நான் தான் பண்ணணும். ஸோ ஃபர்ஸ்டே பார்த்தீங்கன்னா நான் தேவையான மெட்டீரியல்ஸ் எல்லாமே ரெடி பண்ணி எடுத்துட்டு வந்துட்டேன். இதில் பார்த்தீங்கன்னா ஆரஞ்சு கலர் பேப்பரில் வந்து 2 ரவுண்ட் ஷேப் எடுத்துருக்கேன். க்ரீன் கலர் அண்ட் ஒயிட் ஷீட் வந்து 4 ஷீட் நமக்கு தேவைப்படும். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த சர்க்கிள் ஷேப்பை நம்ம லைட்டாக ஃபோல்ட் பண்ண ஹாஃப் சர்க்கிள் கிடைக்கும். அதை இந்த மாதிரி கீழே லைட்டாக பெண்ட் பண்ணி விட்டுட்டு அதுக்கப்புறம் முன்னாடி இருக்கிறத ஓப்பன் பண்ணி விட்டிங்கன்னா ஒரு பெட்டல் ஷேப் கிடைக்கும். இப்போ பாருங்க, ஹாஃப் சர்க்கிள் மாதிரி பண்ணிட்டு கீழே லைட்டாக பெண்ட் பண்ணி விட்டுட்டு ஃப்ரண்ட்ல இருக்கிறத ஓப்பன் பண்ணி விட்டு ஒரு பெட்டல் கிடைக்கும். இதே மாதிரி தான் நம்ம எல்லா ஷீட்டுக்கும் பண்ணிக்கணும். ஓகே, இப்போ நல்லா கவனிச்சு பாருங்க. எனக்கு கிரீன் கலர்ல 2 பெட்டல்ஸ் வந்திருக்கு, ஆரஞ்சு கலர்ல 2 பெட்டல்ஸ் வந்திருக்கு. நான் ஒயிட் கலர்ல 4 ஷீட் எடுத்துக்கிறதுனால அதுக்கு நம்ம ஃபோல்ட் பண்ணி எடுத்தோம்னா அதுல நமக்கு 4 பெட்டல்ஸ் கிடைக்கும். இப்போ பாத்தீங்கன்னா சூப்பரா நமக்கு ரெடி ஆயிடுச்சு. இதை வந்து ஒரு ஃப்ளவர் ஷேப்க்கு நம்ம கொஞ்சம் தர போறோம். ஸோ தட் இந்த மாதிரி பேக் சைட்ல லைட்டா ஃபெவிகால் அப்ளை பண்ணிட்டு நம்ம ஊற்றிட்டு வந்துடலாம். இந்த கிராஃப்ட் பண்றதுக்கு உங்களுக்கு நிறைய திங்ஸ் எல்லாம் தேவைப்படவே செய்யாது. உங்ககிட்ட இருக்கிற குட்டி குட்டி பொருளை வச்சு நீங்க ரொம்ப ஈஸியா மேக் பண்ணிடலாம். ஃபர்ஸ்ட் 2 கிரீன் கலர் பெட்டல்ஸையும் அட்டாச் பண்ணிட்டேன். அது கூடவே நெக்ஸ்ட் 2 ஒயிட் கலர் பெட்டல்ஸ் அண்ட் தென் நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா 2 ஆரஞ்சு கலர் பெட்டல்ஸ் அட்டாச் பண்ணிக்கணும். அதுக்கப்புறம் ரிமைனிங் இருக்கிற 2 ஒயிட் கலர் பெட்டல்ஸையும் அட்டாச் பண்ணிட்டு அப்படியே அந்த கிரீன் கலர் பெட்டலோட நம்ம ஜாயின் பண்ணி விட்டுட்டோம்னா ரவுண்ட் ஷேப்ல பாக்குறதுக்கு ரொம்ப கியூட்டா ஒரு ஃப்ளவர் நமக்கு கிடைக்கும். இங்க பாரு பிங்கி எவ்வளவு சூப்பரா பண்ணிட்டு இருக்கானு, அவ்வளவு அழகா பண்ணிட்டாடி. அப்படியே பூ மாதிரி வந்துருச்சு பாரு. இது மாதிரி தான் மிஸ் அப்படியே அவங்க இண்டிபெண்டன்ஸ் டேக்கு பேட்ச் வந்து கொடுத்திருந்தாங்க. நல்லா சூப்பர் சூப்பரா இருந்துச்சு, ஸ்கூல்ல இருந்து கொடுத்தாங்க தானே. எஸ் ஃப்ரெண்ட்ஸ், இங்க பாருங்க, இது நம்மளே ரெடி பண்ணலாம். நீங்க வந்து இதெல்லாம் கடையில வாங்கணும்னு அவசியமே கிடையாது. சென்டர்ல அசோக சக்கரம் ரெடி பண்ணிட்டு அதையும் ஒட்டி வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு ஒயிட் ஷீட் எடுத்துக்கோங்க. அது வந்து குட்டியா இருந்தா போதும், கொஞ்சம் நல்லா பிரெத்தா இருக்கிறதுனால நான் கட் பண்ணி விட்டுட்டேன். நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா ஃபிளாக் கலர் மேல ஆரஞ்சு கலரும் சைட்ல இன்னும் கீழே பாத்தீங்கன்னா கிரீன் கலரும் நம்ம அட்டாச் பண்ணிட்டோம்னா நமக்கு ஃபிளாக் மாதிரி கிடைச்சிடும். ஓகே, இது மாதிரி நம்ம 2 பீசஸ் ரெடி பண்ணணும். பிங்கி இது எதுக்கு? ஆனா ஆல்ரெடி ஒரு பூ மாதிரி பண்ணிட்டு இது என்ன பண்ண போறேன்? சேனலி கொஞ்சம் நேரம் கம்மன் இருக்கிறியா? இந்த மாதிரி நான் கிராஃப்ட் பண்ணிட்டு இருக்கும்போது நீ டிஸ்டர்ப் பண்ணாத. ஓகே, இந்த மாதிரி நம்ம ரெடி பண்ணதுக்கு அப்புறம் இந்த மாதிரி 2 பீஸ் நம்ம ரெடி பண்ணிக்கணும். ரெடி பண்ணிட்டு இதோட கீழ் பக்கம் பாத்தீங்கன்னா லைட்டா நம்ம வந்து கட் பண்ணி வச்சுக்கணும். இப்போ நான் எப்படி கட் பண்றேன்னா அந்த மாதிரி கட் பண்ணிக்கோங்க. இது நம்ம என்ன பண்ண போறோம்னா இந்த ஃப்ளவரோட பேக் சைடு வச்சு நம்ம அட்டாச் பண்ணிடணும். அட்டாச் பண்ணும்போது முக்கியமா கவனிச்சுக்கோங்க, ஆரஞ்சு கலர்ல இருக்கிறது மேல இருக்கணும் அண்ட் தென் கிரீன் கலர்ல இருக்கிறது கீழே இருக்கணும். அந்த மாதிரி பண்ணீங்கன்னா தான் நல்லா இருக்கும். ஓகேவா, இப்போ நான் மாத்தி ஊத்திட்டேன். அண்ட் தென் உங்களுக்கு நான் இப்போ கரெக்டா சரி பண்ணி பாருங்க. இந்த மாதிரி ரெடி பண்ணிட்டீங்கன்னா அதுக்கப்புறம் நீங்க ஒரு குண்டூஸ் வச்சு இதை நீங்க உங்களோட ஷர்ட் கூட அட்டாச் பண்ணிக்கலாம். இதுவுமே ஒரு சூப்பரான ஐடியா தான். இது உங்களோட சைஸ்க்கு நான் பண்ணிருக்கேன். என்னோட சைஸ்க்கு பண்றதுன்னா இன்னும் ரொம்ப குட்டியா வரும். உங்களுக்கு புரியுமான்னு சொல்லிட்டு நான் உங்களுக்கு பெரிய சைஸ்ல பண்ணி காய்ச்சிருக்கேன். பிங்கி நீ சூப்பரா பண்ணிட்டடி. டேய் தர்ஷன், நீ என்ன பண்ண போற?
இங்க பாரு, நான்லாம் சும்மா வள கொலன்னு இந்த கேர்ள்ஸ் மாதிரி ரொம்ப கஷ்டமாலாம் சொல்லி தந்துட்டு இருக்க மாட்டேன். பாய்ஸ்னா எப்பவுமே ஈஸியா பண்ணுவாங்க. அதுவும் இல்லாம பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க, சும்மா அல்டிமேட்டாவும் இருக்கும். இந்த மாதிரி ஒரு ஒயிட் பேப்பர் எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் அதுல மேல ஒரு ஆரஞ்சு கலர், கீழே ஒரு கிரீன் கலர் ஒட்டிட்டோம்னா நமக்கு வந்து ஃபிளாக் மாதிரி கிடைச்சிரும்ல. இது எப்படி ஈஸியா மட்டும் பண்றேன்னு பாருங்க. அதுக்கப்புறம் சென்டர்ல வந்து இந்த ப்ளூ கலர் பெண்ணை வச்சு நல்லா என்ன பண்ணிக்கோங்க, அசோக சக்கரம் போட்டுக்கோங்க. ரவுண்ட் ஷேப்ல போட்டுட்டு அதுக்கப்புறம் வந்து 24 கோடு போட்டுக்கணும். அப்படி போட்டுட்டீங்கன்னா அசோக சக்கரம் நமக்கு வெளியாயிரும். சரியா? அதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணிக்கணும்னா ரொம்ப ஈஸி. இந்த பக்கம் ஒரு கட்டு, அந்த பக்கம் ஒரு கட்டு, சூப்பரா ஹேர் பேண்ட் ரெடி ஆயிடுச்சு. அடே தர்ஷனே, அது ஹேர் பேண்ட் இல்லடா, கைக்கு போடுற பேண்ட். ஐயோ ஆமா சாரி பழக்க தோசத்துல சொல்லிட்டேன். கைக்கு போடுற பேண்ட் ஓகேவா? ஆரஞ்சு கலர் மேல இருக்கிற மாதிரியும் கிரீன் கலர் கீழே இருக்கிற மாதிரி போட்டுட்டு நம்ம கட் பண்ணி விட்டதை இந்த மாதிரி நல்லா கோர்த்து விட்டுட்டீங்கன்னா சூப்பரான பேண்ட் ரெடி. எப்படி இந்த பிள்ளைதான் உட்காந்து ஜட பின்னுதான் தர்ஷினி. நான் பாரு எப்படி சூப்பரா பண்ணிட்டேன்னு சொல்லிட்டேன்னு. பாய்ஸ் எப்படி ஈஸியா பண்ணி காமிச்சிட்டு தெரியும்ல. டேய், திரும்ப ஒரு இடம் பேப்பர் எடுத்துட்டு இருக்கற. நெக்ஸ்ட் என்ன ஐடியா கொடுக்க போற? ஆஹா, தர்ஷன் கிட்ட இருந்து இன்னைக்கு இண்டிபெண்டன்ஸ் டே கிராஃப்ட் ஐடியா வாரி வளைஞ்சு வந்துட்டு இருக்குதே. ஆமா நம்ம வந்து பேண்ட் மட்டும் செஞ்சா பத்தாது இல்ல, பாய்ஸ்க்கு கேப் போட்டா தானே சூப்பரா இருக்கும். அதான் குட்டியா ஒரு கேப் என்னோட சைஸ்க்கு பண்ணிட்டு இருக்கிறேன். இந்த மாதிரி ஒரு ஒயிட் ஷீட் எடுத்துட்டு அது கூட மேல வந்து நல்லா ஒரு ஆரஞ்சு கலர் பேப்பர் கட் பண்ணி அட்டாச் பண்ணிக்கோங்க. இப்போ இது கூட நம்ம இந்த மாதிரி வளைச்சு விட்டு ஃபெவிகால் வந்து நம்ம ஒட்டி விட்டுக்கலாம். இது உங்களோட ஹெட்டோட சைஸ்க்கு ஏற்ற மாதிரி நீங்க பண்ணிக்கோங்க. என்னோட மண்டை குட்டியா தானே இருக்கு, அதனால குட்டியா தான் நான் பண்ணிக்க போறேன். இதுவே கொஞ்சம் பெருசா இருக்குது, அப்படின்னா நம்ம இன்னும் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கணும். இதுவுமே பெருசா இருக்குது. என்னடா இது பெருசாவே இருக்குது. சரி ஓகே, இன்னும் கொஞ்சம் மாத்தி விட்டு வச்சு பார்க்கலாம். நல்லா கம் அப்ளை பண்ணிட்டு தூக்கி மேல வச்சு ஒட்டி விட்டோம்னு வச்சுக்கோங்க, சூப்பரா அந்த செஃப்க்கு கேப் போடுவாங்களா அந்த மாதிரி வந்துடும். ஓகே, இது ஓரளவுக்கு ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம என்ன பண்ணிக்க போறோம்னா கிரீன் கலர் பேப்பர் எடுத்துக்கிட்டு இப்போ நான் எப்படி வரைஞ்சு கட் பண்றனோ அந்த மாதிரி வரைஞ்சு கட் பண்ணிக்கோங்க. ஈஸியா தான் இருக்கும். சரியா? இந்த மாதிரி லைட்டா ஒரு ஹாஃப் சர்க்கிள் மாதிரி வரைஞ்சிட்டு இது கூட லைட்டா குட்டியா ஒரு ஹாஃப் சர்க்கிள் மாதிரி உள்ளுக்குள்ள வரைஞ்சு இது நம்ம வச்சு பார்த்துக்கலாம். இப்போ இதை நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். கட் பண்ணிட்டு இதோட மேல் பக்கம் நம்ம என்ன பண்ணிக்கணும், லைட்டா குடஞ்சு விட்ட மாதிரி கட் பண்ணிக்கணும். கட் பண்ணி விட்டுட்டு அதுக்கப்புறம் குட்டி குட்டியா கட் பண்ணி விட்டுட்டு நம்ம ஆல்ரெடி செஞ்சு வச்சிருக்கிற கேப் கூட நம்ம அட்டாச் பண்ணணும். இப்போ நான் எப்படி பண்றனோ அதே மாதிரி உங்களோட ஹெட் சைஸ்க்கும் நீங்க பண்ணீங்கன்னா உங்களுக்கு சூப்பரான ஒரு ஃபிளாக் மாதிரி இருக்கிற கேப் கிடைச்சிரும். இண்டிபெண்டன்ஸ் டே இதெல்லாம் போட்டுட்டு போனா ரொம்ப சூப்பரா இருக்கும். அதுவும் நாமளே மேக் பண்ணி போட்டோம்னா ரொம்ப ஜாலியா இருக்கும்ல. இண்டிபெண்டன்ஸ் டே போயிடுச்சுன்னா என்ன கவலைப்படாதீங்க, இப்போ கூட நீங்களே மேக் பண்ணி ட்ரை பண்ணி பார்க்கலாம், ரொம்ப சூப்பரா வரும். ஓகே, இப்போ பாருங்க இந்த மாதிரி குட்டி குட்டி பீசஸா கட் பண்ணிட்டு அதுல லைட்டா ஃபெவிகால் அப்ளை பண்ணிட்டு கேப்போட உள் பக்கமா இந்த மாதிரி வச்சு ஒட்டி விட்டுறணும். சரியா? ஒட்டி விட்டுட்டா சூப்பரா நமக்கு ஃபிளாக் மாதிரி கேப் கிடைச்சிரும். அதுக்கப்புறம் அதுல ஃப்ரண்ட்ல வந்து நம்ம அசோக சக்கரம் வரைஞ்சு விட்டுக்கலாம். நம்ம கிட்ட தான் ப்ளூ கலர் பென் இருக்குல்ல, அதை வச்சு வரைஞ்சு விட்டுறலாம். இப்போ இந்த மாதிரி ஃபெவிகால் அப்ளை பண்ணிட்டு உள்ளுக்குள்ள வச்சு ஒட்டி விட்டுற வேண்டியதான். டேய் தர்ஷனே, என்னடா கேர்ள்ஸ் ரெண்டு பேரும் இவ்வளவு நேரம் ரொம்ப கஷ்டப்பட்டு பண்ணிட்டு இருந்தாங்க, நீ வந்த சரசரசரசரன்னு செஞ்சுட்டியே, பரவாயில்ல. நல்லா ஈஸியா ஒரு பேண்ட் ஐடியாவும் சூப்பரா ஒரு கேப் ஐடியாவும் கொடுத்துருக்குற. இது ரெண்டு போட்டாவே போதுமே, இண்டிபெண்டன்ஸ் டே கலக்குன்னு கலக்கலாமே. அதுவும் நாமளே செஞ்சு போட்டுட்டு போறோம்னா நமக்கு எவ்வளவு ஹாப்பியா இருக்கும். ஆமா அதனாலதான் இந்த மாதிரி ஐடியாஸ் எல்லாம் நான் ஷேர் பண்ணிட்டு இருக்கேன். சரி ஓகே, இப்போ நம்ம என்ன பண்ணிக்கலாம், எக்ஸசைஸ் சைட்ல இருக்கிறதெல்லாம் கொஞ்சம் கட் பண்ணி விட்டுட்டு சென்டர்ல இந்த மாதிரி நம்மளும் அசோக சக்கரத்தை போட்டு விட்டுட்டோம்னா சூப்பரான கேப் ரெடி ஆயிடும். இப்போ நான் இது என்னோட மண்டைக்கே போட்டு காட்டுறேன், எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு பாருங்க. சரியா? எங்க போட்டு காட்டு பார்க்கலாம். ஏய் என்னடா தர்ஷனே, சூப்பரா இருக்குடா உனக்கு. ஆஹா, செமையா இருக்குதே. சரி சூப்பரா கிராஃப்ட் எல்லாம் பண்ணியாச்சு. நம்ம ஸ்ட்ரீட்ல சீக்கிரமா கொடிக்கம்ப ரெடி பண்ணிட்டு நம்ம இவர் இருக்கிறாருல நம்ம போலீஸ் அங்கிள், அவரை கூப்பிட்டு நம்ம கொடியேற்ற வச்சிட வேண்டியதான். சரி ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த கிராஃப்ட் ஐடியா நாங்கள் உங்களுக்கு ஷேர் பண்ணியிருக்கோம். இதெல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருக்கான்னு மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. இதுல யார் பண்ணது உங்களுக்கு ரொம்ப 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 பிடிச்சிருந்துச்சு அப்படிங்கிறதே மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. தர்ஷனோட இந்த பேண்டும் கேப்பு பிடிச்சிருந்துச்சா, இல்ல தர்ஷினியோட எந்த பேண்ட் பிடிச்சிருந்ததா, இல்ல பிங்கியோட இந்த ஃப்ளவர் ஷேப்ல இருக்கிற அந்த பேட்ச் பிடிச்சிருந்ததா, எது பிடிச்சிருக்குன்னு மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. டாடா, see you, bye.